இரண்டாம் வகுப்பு மாணவர்களே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாடல் 1க்கு அழகு தோட்டம் பாடல் பார்த்தோம்ல, அந்த பாடத்துக்குரிய நோட்டு பயிற்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது ரோமன் லெட்டர் 1 கடின பதங்கள். முதலாவது தோட்டம், தோட்டம். இரண்டாவது வண்ணப்பூ, வண்ணப்பூ. மூன்றாவது தேனீ, தேனீ. நான்காவது கன்று குட்டி, கன்று குட்டி. ஐந்தாவது பச்சை கிளி, பச்சை கிளி. ஆறாவது அழகு தோட்டம், அழகு தோட்டம். ஏழாவது பசுமையான, பசுமையான. எட்டாவது பக்கத்திலே, பக்கத்திலே. ஒன்பதாவது உயரமான, உயரமான. பத்தாவது பறந்து வந்து, பறந்து வந்து. சரிங்களா? இது நோட்ல நீங்க அழகா எழுதியிருக்கணும். அடுத்து ஒன்லைன் லீவ் பண்ணிட்டு ரோமன் லெட்டர் 2 பொருள் கூறுக. முதலாவது அருகில் பக்கத்தில். அருகில்னா என்னதுப்பா பொருள்? அருகில்னா பக்கத்தில். இரண்டாவது பார்த்தன கண்டன, பார்த்தன, பார்த்தன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னது? கண்டன. அடுத்து ரோமன் லெட்டர் 3 எதிர்ச்சொல் எழுதுக. இப்ப நம்ம எதிர்ச்சொல் பார்க்க போறோம். முதலாவது உயரமான குட்டையான. உயரமானக்கு எதிர்ச்சொல் குட்டையான. பழம் காய், பழம் காய். அடுத்து ரோமன் லெட்டர் 4 நிரப்புக. நிரப்புகளை முதலாவது தோட்டத்திலே டேஸ் பூத்து குலுங்குது. தோட்டத்திலே வண்ணப்பூ பூத்து குலுங்குது. இரண்டாவது பசுமையான புல்லை தேடி டேஸ் மேயுது. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது. மாடு அப்படின்னு எழுதணும். தோகை விரித்து டேஸ் வந்தது. தோகை விரித்து மயில் வந்தது. மெல்ல நகர்ந்து டேஸ் வந்தது. மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. இது உங்களுக்கு ஒர்க் ஷீட்ல கேட்பாங்க. இப்ப எழுத்து சொற்கள்லாம் மாறி மாறி இருக்கும். என்ன வரிசையில இருக்கு? இது ச வரிசையில இருக்கு. இத நீங்க வரிசைப்படுத்தி எழுதணும். எந்த வரிசைப்படி? ச சா, சி சி, சு சு, சே சே, சை, சோ சோ, சௌ. இந்த வரிசைப்படி நம்ம எழுதணும். அதுக்கு நீங்க முதல் என்ன செய்யணும்? முதல் இந்த சொல்ல இருக்க முதல் எழுத்தை மட்டும் நீங்க கோடு போட்டுட்டே வரணும். அண்டர்லைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து எழுத ஈஸியா இருக்கும். அப்ப முதலாவது சால என்ன இருக்கு? சங்கு. சால சாட்டை. சி சிங்கம். சீ சீப்பு. சு சுண்டல். சு சூரியன். சே செடி. சே சேவல். சை சைகை. சோ சொட்டு மருந்து. சோ சோளம். சௌ சௌ சௌ. இந்த வரிசைப்படி நீங்க எழுதி பழகணும். இதே மாதிரி வேற எந்த வரிசைகள்னாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க எழுதி பழகணும். ரோமன் லெட்டர் 6 சரியான சொல்லால் நிரப்புக. முதலாவது மாட்டிற்கு இருப்பது வால். மரத்தை அறுப்பது வாள். எந்த இல் வரும்? கரெக்டா பார்த்து எழுதணும். மாட்டுக்கு இருக்கிற வாளுக்கு எந்த இல் வரும்? இத குண்டு இல்னு சொல்லுவீங்க. இத எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் மிஸ். நுனி நாள் அகரம் அப்படின்னு சொல்லணும். மரத்தை அறுப்பது வாள். இது என்னது? மத்திம லகரம். சரிங்களா? அடுத்தது விளக்கில் கிடைப்பது ஒளி. இது என்னது? பாக்குற ஒளி. எந்த ஒளி வரும்? மத்திம லகரத்துக்குரிய லா வரும். வெடித்தால் எழுவது ஒளி. கேட்கிற ஒளி என்னது? நுனிநாள் அகரம் வரும். சரிங்களா? விளக்கில் கிடைப்பது ஒளி. இந்த ஒளி என்னது? பாக்குற ஒளி. இது கேட்கிற ஒளி. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். அடுத்து சுவரில் ஊறுவது பல்லி. சுவைத்து கற்க பள்ளி. பல்லி எப்படி? இது எந்த இல் வரும்? நுனிநாள் அகரம் வரும். சுவைத்து கற்க பள்ளி மத்திம லகரம் வரும். அடுத்து நீரில் மலர்வது அல்லி.
நீரை எடுத்தார் அள்ளி. இந்த அள்ளிங்கிறது என்னது? மலர். இது என்னது? தண்ணிய நம்ம கையில எடுக்கிறது, கையில அள்ளுறது. அதான் இந்த அள்ளி வரும். சரிங்களா? மலருக்கு என்ன வரும்? நுனிநாள் அகரம் வரும். நீரை எடுத்தார் அள்ளிங்கிறது மத்திமல் அகரம் வரும். அடுத்து ஆற்றின் இருபுறம் கரை, ஆடையில் படிவது கரை. இந்த ரை என்னது? இருக்கிற ஆற்றின் இருபுறம் கரை என்னது? இடையினர் அகரம். ஆடையில் படிவது கரை என்னது? வல்லினர் அகரம். சரிங்களா? அடுத்து உயர்ந்து நிற்பது மலை, உயிர்களை காப்பது மழை. இந்த மலை என்னது? பெரிய மலை. நம்ம பார்ப்போம்ல கண்ல, பெரிய மலை, குன்று மாதிரி இருக்கும்ல, அந்த மலை. உயிர்களை காப்பது மழை என்னது? மழை பெய்கிற மலை. எப்பவுமே மழை பெய்யறதுக்கு என்னது? இந்த சிறப்பு லகரம் தான் வரும். சரிங்களா? இது என்னது? நுனிநாள் அகரம். இது சிறப்பு லகரம். மழை எப்பவுமே சிறப்பு லகரம் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வினாவிடை. ரோமன் லெட்டர் 7. வினாவிடை. கூவி கூவி பாடி வந்தது எது? கூவி கூவி பாடி வந்தது குயில் ஆகும். இதெல்லாம் நம்ம எதுல பார்த்திருக்கோம்? புக் பேக் எக்ஸசைஸ்ல பார்த்திருக்கோம். அதுல இருந்துதான் வினாக்கள் வரும். கூவி கூவி பாடி வந்தது எது? கூவி கூவி பாடி வந்தது குயில் ஆகும். இரண்டாவது அசைந்து அசைந்து ஆடி வந்தது எது? அசைந்து அசைந்து ஆடி வந்தது யானை ஆகும். அசைந்து அசைந்து ஆடி வந்தது யானை ஆகும். அடுத்து மூன்றாவது சுருங்கி சுருங்கி விரிந்து வந்தது எது? சுருங்கி சுருங்கி விரிந்து புழு வந்தது. சுருங்கி சுருங்கி விரிந்து புழு வந்தது. நான்காவது பதுங்கி பதுங்கி பாய்ந்து வந்தது எது? பதுங்கி பதுங்கி பாய்ந்து வந்தது புலி ஆகும். பதுங்கி பதுங்கி பாய்ந்து வந்தது புலி ஆகும். இந்த நோட்டு பயிற்சியை நீங்க நோட்ல அழகா எழுதியிருக்கணும். சரிங்களா? நன்றி மாணவர்களே.